உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாடு முதல்வர்கள் தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட அவங்கள அண்ணனாக நினச்சிக்கோங்க, தம்பியாக நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தாய் மாமன் சீர்லாம் பெண்களை ஒட்டியே அவர் இதில் அறிவிக்கிறார். அப்படின்னும்போது அவருடைய சட்டமன்ற அலுவலக திறப்பு நிகழ்ச்சி நடக்குது. அதை ஒட்டி பணிமனைக்கு போகிறாங்க. அந்த பணிமனையில் கூட தொழிலாளி பக்கத்தில் நின்று அவங்க ஒரு சிரிச்ச முகத்தோடு கை கொடுக்குறாங்க. அப்படின்னா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அவங்க சிரிச்ச முகத்தோட கையை கொடுக்கும்போது அதை பார்த்துட்டோம், அவர் பார்க்காமலாம் இல்லை, அதை பார்த்துட்டும் அவர் கை கொடுக்காமல் அப்படியே நிறுக்கிக்கிறார், ஒரு கையை இறுக்கிக்கிறார். காவல்துறை உயரதிகாரி அவங்க கையை மடக்கி தள்ளி விடுறாங்க. அப்படின்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, அவங்க தொழிலாளியாக போட்டிருந்த உடை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, அவங்க ஒருவேளை அந்த நேரத்தில் தூய்மை பணி எதாவது செஞ்சுட்டு நிற்கிறாங்களா, இல்லை வேலை செஞ்சுட்டு நிற்கிறாங்களா, என்ன உங்கள் பிரச்சனை? அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கு பர்மிஷன் கொடுக்குற நீங்கள் கையை கூட கொடுக்கறதுக்கு தயங்குறீங்கன்னா, கை கொடுக்குறதுலேயும் தமிழ்நாட்டில் அரசியல் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கை கொடுக்குறதுல அரசியல் இருக்குது, செருப்பு போடுறதுல அரசியல் இருக்குது, சரிசமமாக சேரில் உட்காரல அரசியல் இருக்குது, எல்லா அரசியல் இருக்குது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையை கொடுக்கறதுக்கே நீங்கள் தயங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, அவங்க வீட்டு பிள்ளையாக நீங்கள் இருக்க முடியும்? இது போன்ற நடவடிக்கை என்பது தமிழ்நாடு முதல்வர் செஞ்சிருப்பது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இது போன்ற நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அது முழுக்க தமிழ்நாடு முழுக்க எல்லாட்டையும் போகுது. அப்புறம் கை கொடுக்குதுன்னா கையில் எதனா வெடிகுண்டு வச்சுருந்தாங்களா, இல்லை துப்பாக்கி வச்சுருந்தாங்களா, வேறு எதனா வச்சுருந்தாங்களா? ஏன் காவல்துறை அதிகாரி போய் டக்குன்னு அவன் கையை நீலாம் கொடுக்கக்கூடாது? அப்போ கை கொடுக்குறது அவங்களாம் தகுதி இல்லையா? இப்போது சாதாரண ஏழை எளிய மக்கள், பெண்கள், தொழிலாளர்கள் கை கொடுக்கறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஆட்சி நடத்துனீங்கன்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஆதிக்க ரீதியான மனப்பான்மையை வெளிப்படுத்துதா, இல்லை உங்கள் கையில் எதாவது அடிபட்டுருக்கா, என்ன சூழலுக்காக நீங்கள் கை கொடுக்காமல் போனீங்கன்னு நீங்கள் வெளிப்படுத்தணும். இது போன்ற நடவடிக்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் இதை நிச்சயமாக பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இதை கண்டிக்கிறோம். இந்த மாதிரி செயல்கள் என்பது ஏற்படுத்தக்கூடாது. எப்போது எந்த இடத்துல நின்று தொழிலாளி கை கொடுத்தாங்கன்னா அங்கே கை கொடுக்கணும். அதுதான் முதல்வருக்கு அழகு. அப்போ பெண்ணியத்தின் கண்ணி என்ன, அவங்க 4 பேர் முன்னாடி இப்போ அவமானப்பட்டது தானே. அவங்க தமிழ்நாட்டு மொத்த ஊடகம் முன்னாடியும் வெளி உலகத்துலையும் வலைதளத்துலையும் ஒரு கை கொடுத்து உனக்கெல்லாம் கை கொடுக்க முடியுமா, உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் இது பெண்ணோட கண்ணியத்தை குறைக்கிற விஷயம் தானே. இது போன்ற நடவடிக்கைகள் தான். கை கொடுக்கறது ரொம்ப சின்ன விஷயம், செருப்பு போகிறது ரொம்ப சின்ன விஷயம், தோளில் துண்டு போகிறது ரொம்ப சின்ன விஷயம் நினச்சா தமிழ்நாட்டு பாரம்பரியம் சொல்கிறது வேறு, பெரியார் சொல்கிறது வேறு. இப்போ இது போன்ற நடவடிக்கை என்பது கூர்ந்து எல்லாம் கவனிப்பாங்க. இப்போ தொழிலாளி கொடுக்குறீங்களா இல்லையா கவனிப்பாங்க. நீங்கள் பல முதலாளிகளை சந்திக்கிறீங்க, பன்னாட்டு முதலாளி, அவங்ககிட்ட எப்படி நடந்துப்பீங்களா? நீங்கள் பெரிய திரைப்படத்துறையெல்லாம் வராங்க, அவங்களாம் நீங்கள் கட்டி பிடிச்சா ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் தப்பு இல்லை அது. ஆனால் சாதாரண தொழிலாளி கை கொடுக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ கை கொடுத்து பண்ணாது பெண்ணோட கண்ணியம் குறையுதுன்னா நிச்சயமாக தொழிலாளியோட கண்ணியம் குறையுதாங்க. ஆட்சிக்கு 2 மாதங்களுக்கு பிறகு பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் சென்றிருக்கிறார். பெரம்பூரில் சாமானிய மக்களை அருகே நிற்க விடாமல் விஜய் புறக்கணித்திருக்கிறார். கை குலுக்க வந்த சாமானியரை தடுத்த பாதுகாவலர்களை விஜய் ஏன் தடுக்கவில்லை? பெரம்பூரில் சாமானிய மக்களை விஜய் அவமானப்படுத்தியதாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பொதுமக்களை விஜய் புறக்கணித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. தொழிலாளிக்கு கை கொடுக்கவே விஜய் தயங்குகிறார் என்றால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு எப்படி அவர் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருக்க முடியும்? ஆதிக்க ரீதியான மனப்பான்மையை வெளிப்படுத்தியுள்ளார் விஜய் என உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் கு பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை பற்றி மேடைகளில் பேசும் விஜய் அதனை நிஜ வாழ்க்கையில் கடைபிடிப்பதில்லை என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.